ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு அவுட்டோர் vlog தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு குட்டி வீடியோ. ஸோ கொஞ்சம் பிட்டாக தான் ஷூட் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறது கூட கொஞ்சம் ப்ராப்பராக எடுக்கலை. ஸோ இதில் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு ஒன்று காட்டணும். எல்லோரும் பார்த்தீங்கன்னா H&M ஹால், ஜாரா ஹால், அந்த மாதிரி நிறைய ஷாப்பிங் ஹால் வீடியோஸ் போட்டிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ் ஹால். நான் காமிச்சு பார்த்தீங்களா ஸ்டெப்பல்ஸ், அது வந்து பார்த்திங்கன்னா 445 ருபீஸ்க்கு சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினேன். அந்த கம்மல், அந்த மயில் இது போட்ட கம்மல் பார்த்திங்கன்னா 110க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன் சரவணா ஸ்டோர்ஸில். நான் போட்டிருக்கிற குர்த்தாவும் பார்த்திங்கன்னா 700க்கு டி நகர் சரவணாவில் வாங்கினேன். எங்கள் வீட்டுக்காரோட ட்ரெஸ் எதுவும் சரவணாவில் கிடையாதுங்க. இது வந்து குவைத்லேருந்து வரும்போது எடுத்துகிட்டு வந்தது. என் பொண்ணுது பார்த்திங்கன்னா நானே மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணேன். டாப்பு டி நகர் சரவணா, பாட்டம் பார்த்திங்கன்னா பாடி சரவணாவில். என் பையனது டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா பாடி சரவணாவில் எடுத்தது. ஷூஸும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கிராக்ஸ் வாங்கினான்னு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அது. ஸோ எங்களுக்கே தெரியாமல் பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் வீட்டுக்காரரும் ஒரே கலரில் ட்ரெஸ் போட்டிருக்கோம். அது அப்புறம் தான் பார்த்தோம். ஸோ சின்ன ஒரு கிளிப் எடுத்துகிட்டு இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு கெஸ் பண்ணுங்கள். இது ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று போட்டு வந்திருப்பேன். ஸோ இது மாதிரி ஒரு வெளியில் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு சினிமா தேட்டர் தான் கூப்பிட்டு போவார் அப்படின்னு பார்த்தா கடைசியில் வந்து ஷவர்மா கடைக்கு கூப்பிட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ பார்த்தாரா என்னன்னு தெரியல, இல்லை பசங்களுக்கு லீவ் விட்டாங்கன்ற ஒரு காரணத்தினாலே இருக்கலாம். ஸோ பசங்களுக்கு வேறு இப்போ ஆனுவல் லீவ் வரப்போகுது. அந்த ஆக்சுவலி இந்த ஷூட் பண்ணது பார்த்திங்கன்னா அந்த இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேப் இருந்தது பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற ஒரு டேஸில் தான். ஸோ அங்கே தான் வெளியே கிளம்பிட்டுருக்கோம். ஸோ லாஸ்ட் டைம் ஷேர் ஆட்டோவில் போனது நான் ரொம்ப குறையாக சொல்லியிருப்பேன். நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு. ஸோ என்ன நானே மாற்றிக்கிட்டு ஜாலியாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஷேர் ஆட்டோவில் ஏறி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு தேட்டருக்கு வந்து போனோம். ராக்கி தேட்டர் ஆக்சுவலி இது. நிறைய பேர் லாஸ்ட் டைமே கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க. ஆமாம், போயிட்டு ஆக்சுவலி ஈவினிங் டைமுன்றதுனால ஏதாவது சாப்பிட்லாம். ஏன்னா படம் முடிஞ்சு எத்தனை மணி ஆகும், ஏன்னா மத்தியானம் சாப்பிட்டது. ஈவினிங் வந்து பால் குடிச்சிட்டு பசங்களை ட்ராவல் பண்ணி கூப்பிட்டு வரணுன்னா கொஞ்சம் இந்த மோஷன் சிக்னஸ்லாம் இருக்குது என் பொண்ணுக்கு. அதனால் ட்ராவல் பண்ணுறது அப்போ எதுவும் நான் கொடுக்கறதில்ல. ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டு பசங்களுக்கு பஃப்ஸு, நான் ஒரு ஃபில்டர் காஃபி குடித்தேன். எல்லாம் சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா படத்துக்கு உள்ளே போயாச்சு. நாங்கள் நம்ப மாட்டீங்க, சென்னைக்கு வந்து அதாவது கிட்டத்தட்ட 5 மாதம் ஆகுது, 5-6 மாதம் ஆகுது வந்து நாங்கள் போகிற முதல் படம் இது தான். நாங்கள் ரொம்ப தியேட்டர் கோயிங் பர்சன் கிடையாது. குவைத்தில் கூட ரொம்பலாம் வந்து படங்கள் ரொம்ப அதிகமாக போகிற பர்சன் கிடையாது. அது எப்போ டிவியில் போடுறான்னா அப்பயே பார்த்துப்போம், இல்லை அது கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸோடு முடிச்சுப்போம், இல்லைன்னா இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லலாம் வருது இல்லை, அதனால் அதை பார்த்துப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிங்காங் படம். என் பையன் வந்து இந்த காங் வெர்சஸ் என்னமோ ஒரு பேருங்க அந்த படம், அந்த ஒரு குரங்கும் இன்னொன்று வருமே, காட்ஸில்லா, கிங்காங் வெர்சஸ் காட்ஸில்லாங்க படம் பேர். ஸோ அதுக்கு தான் போயிருந்தோம். படம் நல்லாவே இருந்தது. பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி 3D படம், கண்ணாடிலாம் வச்சு நல்லா இருந்தது. ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டோரிலாம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க, ஜாலியாக இருந்தது படம், அவ்வளோதான். ஸோ படம் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு ஸ்நாக் மாதிரி சாப்பிட்லாம், அவ்வளோ தூரம் வந்துட்டோம், எதுவும் சாப்பிட்லனா அப்படின்னு சொல்லிட்டு கடையாக ஏறணும். வாவ் மோமோ, சைனீஸ் ஓக்கு, அப்புறம் அந்த பீஸா, அதெல்லாம் எதுவுமே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு என் பசங்களுக்கு செட் ஆகலை. எல்லா கடையும் ஏறி இறங்கணும். அப்புறம் நான் சொன்னேன், நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், இங்கே கண்டிப்பாக நல்லாயிருக்கும், நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா வேஃபில் மீ அப்படின்னு சொல்லிட்டு டாமினோஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கும். அது அந்த அம்பத்தூர் ஓட்டி போகிற ரோடில். ஸோ அங்கே போயிட்டு வேஃபில் பை 2 get 1 ஃப்ரீ இருந்தது. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ராஷர் நட்ஸு, இன்னொன்று வந்து ட்ரிபிள் சாக்லேட் டிலைட், அப்புறம் இன்னொன்று வந்து என்னமோ ஒரு பேர் வெண்ணிலா மிக்ஸ்டு. ஸோ எங்கள் வீட்டுக்கார் ஃபஸ்ட்டு இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நக்கி இருக்கிற எல்லாத்தையும் வாங்கி அந்த கவரில் அந்த சாக்லேட் இதெல்லாம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அது கீழே அப்படியே அந்த இதுவாகிருக்கும், ஊற்றிருக்கும். ஸோ அதெல்லாத்தையும் வாங்கி பசங்க கிட்டேருந்து வாங்கி வாய் ஃபுல்லாக ஆக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தார். அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. பட் எனக்கு பார்த்திங்கன்னா இந்த சாக்லேட்லாம் வந்து ஒரு லிமிட் தான் சாப்பிட முடியும். ஒரு டாய் கொஞ்சம் அது என்னென்னா அந்த சைனஸ் ப்ராப்ளமா இல்லைன்னா சென்சிட்டிவிட்டி டூத் சென்சிட்டிவிட்டியா என்னன்னு தெரில, வயசாகுதா இல்லைன்னா டெலிவரிக்கு அப்புறம் எப்படியா அப்படின்றது. ஸோ வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா என் பொண்ணு ஒரு தரமான சம்பவம் பண்ணான். அவளுக்கு இந்த கீழே சாணி இருந்தால் மெரிக்கக்கூடாதுன்றதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. ஸோ இதுவே நான் ஏதாவது தப்பி தவிர ஏதாவது ட்ரெஸ்ஸை கரை பண்ணியிருந்தா வாங்கின்னு வாங்கியிருப்பாரு. அவங்க பொண்ணுக்குன்னு நான் பாருங்களேன் உட்காந்து தொடச்சிட்டு இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.